ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த உலகத்தில் எத்தனை விதமான பிரச்சனைகளை ஒரு நாளும் தைரியமாக போல்டாக தன்னம்பிக்கையோடு சந்திச்சுக்கிட்டு வரோம். இப்போ மாத்திரம் கிடையாது, நாம் எழுந்திருச்சு நடக்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருத்தருக்குமே பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. பிரச்சனைகள் வேறு வேறு விதமாக வேணா இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் பிரச்சனைகள் எல்லாரோட லைஃப்லையுமே உண்டு. பணம் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லாதவங்களுக்கும் சரி. ஆனால் அதை விட்டுட்டு நமக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். என்றைக்குமே புலம்புறதை விட்டுருக்கோம். அதுலேருந்து எப்படி வெளியில் வாருது அப்படிங்கிறத மாத்திரம் நாம் சிந்திச்சோம் அப்படின்னோம்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஈஸியாக சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம். அதை விட்டுட்டு நாம் அந்த பிரச்சனைக்குள்ளார விழுந்து நம்மளும் குழப்பி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு குழப்பி எல்லாரையுமே நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவோம். அப்படி நாம் குழம்பி போய் இருந்தால் இந்த பிரச்சனைகள் போயிருமா தன்னால கிடையாது இல்லையா? அப்போது நாம் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் சிந்திக்கணுமே தவிர நாமளும் அதுக்குள்ள போய் விழுந்துடக்கூடாது. இன்னொன்று, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வர்றது நாமளே தைரியப்படுத்திக்கிறதுக்கு தானே தவிர நம்ம ஒடிஞ்சு போய் உட்கார்றதுக்கு கிடையாது. இதை முதல்ல நம்ம எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சனைகளும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தரும் இல்லையா? சொல்லுவாங்க இல்லையா, 1000 உறவுகள் சொல்லித்தராத ஒரு பாடத்தை ஒரே ஒரு அவமானம் கற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி. அது 100% உண்மை. நம்மளை யாராவது பார்த்து ஏதாவது சொல்லி ஒரு இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த நேரம் ஒரு வெறி வரும் பாருங்க. கண்டிப்பாக இவங்க கண்ணுக்கு முன்னாடி நாம் ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாம் எதிரிகள் எல்லாருமே நமக்கு தெய்வம் மாதிரி. அவங்க மாத்திரம் அன்னைக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்சல்ட் பண்ணலை அப்படின்னா இன்னைக்கு நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் நாம் ஒரு விஷயத்தையுமே நாம் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அப்போ நம்ம லைஃப்பில் ஈஸியாக ஜெயிக்க முடியும்.